ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு மலேசியன் ஸ்டோரி தாங்க. ஆனால் நான் அந்த மலேசியன் ஸ்டோரியை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எதர்ச்சியாக இன்பாக்ஸில் இருக்கிற மெசேஜஸ்லாம் அப்பப்போ பார்ப்பேங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு பொண்ணு ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கிறாங்க அவங்களோட ஸ்டோரியை. அதில் அழுதுலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்னமோ சொல்ல வராங்கங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுங்க. அதனால் லைட்டாக தான் படிக்க ஆரம்பித்தேன். மேலேருந்து ஒரு ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கலாம். அப்புறமா இந்த மலேசியன் ஸ்டோரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த ஸ்டோரியை படித்ததுக்கப்புறமா என்னால் முடியலைங்க. அந்த ஸ்டோரி எனக்குள்ளே ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்லும்போது, இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் அப்போது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கண் கலங்கிரும். அண்டு இது ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அதை விட எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரி நம்ம சொல்லி ரொம்ப நாளாக ஆச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு நாளைக்கு அந்த மலேசியன் ஸ்டோரியை சொல்லலான்னு முடிவு எடுத்துட்டேங்க. என்னென்னா பொதுவாகவே இப்போ அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி உறவாக இருக்கட்டும், அது வந்து ஒரு விலைமதிப்பற்ற ஒரு சொத்துன்னே சொல்லலாங்க. என்னதான் அப்பா அம்மா வந்து நமக்காக சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், சொத்துக்காக அடிச்சுக்கிற அக்கா தங்கச்சிங்க, சொத்துக்காக அடிச்சுக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கு மத்தியில் நம்ம குடும்பம் தான் முக்கியம். ரொம்ப அரவணைச்சு வாழ்கிற குடும்பங்கள் இந்த காலத்தில், இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் குறைவு தாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் 1-2 பேர், அதாவது ஒரு 100ல் ஒரு 10% வந்து ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. அக்காக்காக என்ன வேணாலும், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தங்கச்சிக்காக அக்கா என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அக்கா தங்கச்சி பாண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஹாரர் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் பிரியதர்ஷினிங்க. பிரியதர்ஷினி திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அதாவது தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் ஒரு கிராமம். அவங்களோட ஊரோட பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட குடும்பத்தில் இவங்க 2 பேர் தான். நாங்கள் அம்மா அப்பா, பிரியதர்ஷினி லக்ஷ்மி, அவங்களோட தாத்தா பாட்டி. ஆனால் இவங்களோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். அத்தை மாமா சித்தப்பா சித்தின்னு சொல்லிட்டு அங்காளிங்க பங்காளிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனால் கூட்டு குடும்பம் கிடையாது. அங்கங்கே தனித்தனியாக இருக்கிறாங்க. ஒரே ஊர்லேயும் கிடையாது, மாற்றி மாற்றி. திருச்செந்தூரில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, தூத்துக்குடியில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அருப்புக்கோட்டையில், விருதுநகரில், திருமங்கலத்தில், இப்படி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கிறாங்க அவங்களோட சொந்தக்காரங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த பிரியதர்ஷினியோட அப்பாவுக்கு அவங்க அக்கா லக்ஷ்மியை அவங்க மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது லக்ஷ்மியோட மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாகவே இருந்திருக்குதுங்க. பொதுவாகவே இந்த ஊர் சைட்லாம் பொம்பளை பிள்ளைங்க பிறந்துட்டாலே அதுக்கு தலையில் எழுதி வச்சுருவாங்க. இவங்க தான் பிரம்மர் மாதிரி எழுதியே வச்சுருவாங்க. இந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணு, இந்த அத்தை பையனுக்கு தான் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எழுதியே வச்சுருவாங்க. மாலையும் மாற்றி கல்யாணமே பண்ணி வச்சுருவாங்க சிலர்லாம் சின்ன வயசுலேயே. அதே மாதிரி தான் இவங்களோட குடும்பத்துலேயும் அவங்க அக்கா லக்ஷ்மிக்கும் அவங்களோட மாமா பையனுக்கும் சின்ன வயசுலேயே அவங்களோட குலதெய்வம் கோயிலில் வச்சு, அதாவது பிரியதர்ஷினிக்கு காது குத்தும் போது அவங்க அக்கா லக்ஷ்மிக்கு அங்கே வச்சு பரிசம் போட்டுடுறாங்க. இவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழியுதுங்க. 2008 பிரியதர்ஷினி காலேஜ் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அக்கா லக்ஷ்மி காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிறது தான் கனவு, லட்சியம் எல்லாமே. ஆனால் இந்த ஊர் சைடில் இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் எப்படின்னா, பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்லாம் இந்த ஜென்ரேஷனில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரியதர்ஷினி அவங்களோட அப்பா அம்மாவும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மி படிப்பை முடிச்சுட்டா உடனே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த பையனுக்கு. அவர் மதுரையில் ஒரு கம்பெனியில், இந்த டிவிஎஸ் மாதிரியான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாராம். மல்லாங்கனர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதாங்க. ஸோ மல்லாங்கனரில் இருக்கிற கிருஷ்ணாங்கிறவர் தான் இந்த லக்ஷ்மி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், அதாவது அத்தை பையன். இப்போது கல்யாண பேச்சை எடுத்ததுக்கப்புறமா லக்ஷ்மிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய வாக்குவாதமே போகுதுங்க. பா, நான் வந்து படிக்கணும், இன்னுமே படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், கொஞ்சம் இன்னும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அவங்களோட அப்பா கை நீட்டிடுறாரு. என்ன நீ வந்து பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற,
நான் சொல்கிறதா நீ கேட்கணும், உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா என்னோட கடமை முடிஞ்சு, அடுத்து உன்னோட தங்கச்சி வேறு இருக்கிறா, அடுத்து யார் இவங்கக்கிட்ட வராப்பில், இவங்கள வந்து பிடிச்சி கொடுத்துட்டு அடுத்து இவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்குதுங்க. இந்த டைமில் பிரியதர்ஷினி ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட காலேஜில் கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுமே பிரியதர்ஷினியை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 சைட் லவ் தான். இது வீட்டுக்கு தெரியாது, லக்ஷ்மிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். அவங்களுமே வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, இங்கே பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற, எவனாச்சும் சொந்தக்காரங்க வெளியே பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை கேட்கலை. அவங்களோட காதல் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒன்றும் தப்பான வழியில் வெளியே போய் சுற்றுறது அந்த மாதிரிலாம் ஊர் சைடு ரொம்பவே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால டீசெண்டான ஒரு லவ் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ பிரச்சனையே லக்ஷ்மிக்கு தாங்க. அவங்களோட அத்தை பையனை ஃபேமிலியோட வீட்டுக்கு வர வைக்கிறாரு. வீட்டுக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல் பரிசம் போட்டு, அவங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாங்க. அந்த கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவருக்கு கூட பிறந்தவங்க மட்டும் 2 அக்கா ஒரு தங்கச்சி. வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கூட பிறந்திருந்தாலே அது அக்காவோ தங்கச்சியோ. வீட்டுக்கு வர மருமக செத்தான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மாமியாரும் குழந்தையாலும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள படுத்துகிற பாடு இருக்குது. சும்மா விளையாட்டுக்குனாலும் ஒரு வெடியை பற்ற வச்சு அப்படி தூக்கி போட்டு போயிடுவாளுங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க நாட்டில். நானே பார்த்துருக்குறேன் இந்த மாதிரிலாம். அப்போ 2 அக்கா ஒரு தங்கச்சி இருந்தால் அந்த வீட்டுக்கு போகிற மருமகளோட நிலைமை என்னவாகுங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்குதுங்க. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த லக்ஷ்மி வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. பிரியதர்ஷினிக்கு நல்லாவே தெரியுது அவங்க அக்கா லக்ஷ்மிக்கு இதில் உடன்பாடு கிடையாதுங்கிறது. இப்போ பிரியதர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ஷ்மி கிட்ட போயிட்டு, நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்காத, உனக்கு பேய் பிடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங்கை போடு, வீட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுருவாங்க, எப்படினாலும் அதை கொண்டு போயிட்டு ஒரு பேய் ஓட்டுற இடத்துக்கோ இல்லை சாமியார்கிட்ட கொண்டு போகும்போது நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி உனக்கு பேய் பிடிக்கலை, அவள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், நீ வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சனா போதும், இதுலேருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி பயப்படுறாங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம், இந்த பேயினாலே பயம். ஏன்னா லக்ஷ்மியும் பிரியதர்ஷினியும் இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறது சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன வயசில் அவங்க அக்கா, அதாவது லக்ஷ்மி வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து 1st ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்டோ தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க பிரியதர்ஷினி. இந்த டைமில் இந்த கண்ணாமூச்சிலாம் ஆடுவாங்களாங்க. ஏரியாவில் கரண்ட்டு போயிருமா அந்த நேரம் பார்த்து. கரண்ட்டு இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க விளாட்றத கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்களாம். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் மரத்துக்கு பின்னாடி ஒளிய போகும்போது ஒரு பையன் இங்கே ஒளிய அதை போயிருன்னு சொல்லிட்டு மரத்தில் உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்திருக்கிறான். லக்ஷ்மியை அந்த பையன் சொல்கிறத கேட்காம, நீ தாண்டா மேலே உட்காந்துருக்கிற, உன்னையே தான் கண்டுபிடிக்க போகிறா, என்னையே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த தொட்டு பிடிச்சல, அதாவது கண்ணாமூச்சில் பட்டு வர அந்த ஆள் இவங்கள தான் தொட்டிருக்கிறாங்க. லக்ஷ்மியை தான் தொட்டு அவுட் ஆக்கியிருக்கிறாங்க. மேலே இருக்கிற அந்த பையனை அவுட் ஆக்கலை. ஏப்ரல் மே டைமில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க லக்ஷ்மிக்கு. அது ஒரு ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்ச அந்த லீவ் வரும் இல்லையா, இந்த கோடை விடுமுறைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நடந்தனால அந்த பையன் யாருங்கிறத இவங்க கரெக்டாக கவனிக்கலை. ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க, சொந்தக்காரங்க, கசின் பிரதர், சித்தப்பா பையன் அது இதுன்னு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பையன் தான் போல நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் யாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரிலங்க. மேலே உட்காந்து இந்த பையனை அதுக்கப்புறம் காணுமாங்க. லக்ஷ்மி பிரியதர்ஷினிக்கிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லும் போது எல்லாருமே தேடி பார்த்துருக்குறாங்க. அப்படி ஒரு பையன் அந்த ஏரியாலேயே இல்லை. அடுத்த ஏரியாவில், அதாவது இவங்க ஏரியாவுக்கு அப்படியே அடுத்து 2 தெரு தள்ளி ஒரு பையன் மரத்துலேருந்து மாங்காவை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மேலே ஏறி கீழே தெரியாமல் விழுந்து, இந்த மாங்காவை பறிக்கும்போது கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்துட்டானான். ஸ்பாட் அவுட்டான். ரத்தம் ரொம்ப லீக் ஆகி இந்த பசங்க எல்லாருமே அழுதுகிட்டே அவன் வீட்டுக்கு போயிருக்கிறானுங்க. இந்த பையனோட வீட்டில் போய் சொல்லணும்னு எவனுக்குமே அறிவு இல்லாமல் பயந்துட்டு, நம்ம தான் கூட போனோன்னு சொன்னால் நம்மளை அடிச்சிருவாங்க வீட்டிலன்னு சொல்லிட்டு சொல்லாமே விட்டுருக்கிறானுங்க. அப்படி சொல்லாமல் விட்டதுனால அந்த பையனோட உயிர் போச்சு. இதுதான் அந்த பையனோட பாஸ்ட், அங்கே இறந்து போன பையனோட. இந்த பையனோட ஆத்மாவை பார்த்ததுக்கப்புறமா இவங்களுக்கு லக்ஷ்மிக்கு தன்னோட லைஃப்பில் பேயினாலே பயம். அடுத்த 2-3 நாளைக்கு குளிர் ஜுரமாங்க. இது போக அவங்களோட ஸ்கூல் டைமில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குது. என்னென்னா, அவங்களோட ஸ்கூல் ஒரு சுடுகாட்டுக்கு மேலே தான் கட்டியிருக்கிறானுங்களாம். ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குமாங்க. அந்த சைடு போகும்போதெல்லாம் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்குமா. அது போக காற்றுலேயே, இந்த நம்ம காற்றுலேயே பாய்சன் இருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தையில் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களோட ஸ்கூலில் உண்மையாகவே காற்றுலேயே அந்த நெகட்டிவிட்டி தெரியுமாங்க. அடுத்ததா லக்ஷ்மி காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு பெரிய அமானுஷம் நடந்திருக்குது. என்னன்னா, இவங்களோட காலேஜோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமாங்க. இவங்க காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த ஒத்தையடி பாதை மாதிரி ஒன்று போகுமா. இவங்களோட வீட்டிலேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ ஏறுவாங்களாம், மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்களாம் பைபாஸில். அங்கேருந்து நடந்து போகணுமாங்க உள்ள. அந்த ரோடே ஒரு மாதிரி அமைதியாக
ரொம்ப பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குமாங்க. ஏன்னா எந்த வீடுகளுமே இருக்காதான். அங்கங்கே ஒரு ஒரு பட்டாசு தொழிற்சாலை, இல்லைனா அந்த சின்ன சின்ன தீப்பெட்டி தொழிற்சாலை அந்த மாதிரி தான் இருக்குமா. மற்றபடி எல்லாமே எம்டி கிரவுண்டு. அது போக இந்த வயல்வெளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குமா. இந்த ஏரியாவில் காலையில் போகும்போதும் வெள்ளனே போயிடுவாங்க. 6-6:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. 7-7:15க்கு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்களாம். என்ன தான் பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நடந்து வந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் கொடுக்குமா அந்த ஏரியா. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குமா. அப்படி தான் லக்ஷ்மிக்கு ஒரு தடவை மென்சஸ் டைம் ஆயிருக்குது. இந்த டைம் அப்போது அவங்க அந்த பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அன்னைக்கு கொஞ்சம் காலேஜில் ஒர்க் இருந்த காரணத்தினால 6-6:30க்கு கொஞ்சம் இருட்டின டைமில் தான் அந்த ரோட்லாம் நடந்து வராங்க. லைட்லாம் போட்டு தான் வச்சுருப்பாங்களாம். அந்த காலேஜ் நிர்வாகமே அதெல்லாம் பராமரித்து தான் வச்சுருப்பாங்களாம். அப்படி போட்டு வச்சுமே கூட ஒரு 2-3 பேர் நடந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பின்னாடி இவங்க கூட ஒரு பொண்ணு, பின்னாடி ஒரு 2 பேர், முன்னாடி ஒரு 3 பேர் நடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த டைமில் லக்ஷ்மியோட முதுகில் யாரோ ஓங்கி அடித்த மாதிரி இருந்திருக்குதுங்க. கத்தி இருக்கிறாங்க. இந்த பின்னாடி வந்தவங்களும் முன்னாடி போயிட்டு இருக்கவங்களும் வேமா ஓடி வந்து என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அழுது இருக்கிறாங்க, வலி தாங்க முடியாமல். வலிக்குது வலிக்குது, யாரோ ஒருத்தவங்க முதுகில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தாங்க இல்லையா, அவங்கள சந்தேகப்பட்டிருக்கிறாங்க லக்ஷ்மி. அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் அடிக்கவே இல்லடி, பின்னாடி யாருமே வரலடி, என்னடி சொல்லிட்டு இருக்கிற, சும்மா சொல்லாதன்னு சொன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அடிச்சதுக்கு உண்டான அந்த தடம் இருந்திருக்குதுங்க. இந்த 5 விரலை வச்சு இப்போ ஓங்கி முதுகில் அடித்தோன்னா அந்த தடம் இருக்கும் இல்லையா, ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் லக்ஷ்மியோட முதுகில் இருக்குது. நைட்டு முழுக்க அவங்க தூங்கவே இல்லை, வழியிலேயே தான் துடிச்சிருக்கிறாங்க. இது போக மென்சஸ் டைம் வேறு. பாவம் அவங்களுக்கு எப்படிங்க இருந்திருக்கும். இப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நைட்டு தூங்காமல் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூங்க வச்சதுக்கப்புறமாவும் அவங்க கனவில் யாரோ ஒரு பாட்டி ஒரு குச்சி வச்சுருக்கிறாங்களாம், கையில் குச்சி வச்சுருக்கிறாங்களாம். வேகமாக ஓடி வந்து இவங்க முதுகில் வந்து மறுபடியும் அடிச்சுட்டு போகிறாங்களாம். இந்த கனவு வந்து அந்த பாட்டி எப்படி இருக்கிறாங்கன்னா, இறந்து போனவங்களோட உடம்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதாவது உருக்குலைஞ்சி செதஞ்சு போயிருக்கும், புதைச்சி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இடுகாட்டில் புதைச்சி வச்ச ஒரு பாடியை ஒரு 1 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா கொஞ்சம் உருக்குலைஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு பாட்டி இவங்களோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. யார் அந்த கிழவினே இவங்களுக்கு தெரியலை. எந்திரிச்சு உங்கள் அப்பா அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவுல வருது, யாரோ ஒருத்தவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க யாருமே தூங்கலை அங்கே நைட்டு முழுக்க. அடுத்து 2 நாள் இவங்களுக்கு குளிர் ஜுரம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கூட்டு போகிறது, அவங்க ஏரியாவில் சுற்றி இருக்கிற கருப்புசாமி கோயில், அப்புறம் அவங்க போகாத கோயிலே கிடையாதாங்க, அம்மன் கோயில், எல்லா இடத்துக்குமே கூட்டு போயிட்டு, விருதுநகரில் மாரியம்மன் கோயில், இந்த அருப்புக்கோட்டையில் மாரியம்மன் கோயில், இந்த கோயில் எல்லாத்துக்குமே கூட்டு போய் மந்திரிச்சு விட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியுமே அவங்களுக்கு சரியாகவே இல்லை. ஒரு வாரம் அவங்க காலேஜுக்கும் போகவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த விஷயத்துலேருந்துலாம் வெளியே வந்துட்டாங்களாங்க. இப்போது இதைத்தான் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க பிரியதர்ஷினி. ஆல்ரெடி உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது பாஸ்ட்டில். அப்பா கண்டிப்பாக நம்புவார். இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம், ஏன்னா 1 மாதத்தில் கல்யாணம். 1 மாதத்தில் கல்யாணங்கிறத இப்போ நீ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு மாதம் கொண்டு போகலாம். நீ பாட்டுக்கு வீட்டிலே இரு, எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவார், அம்மாவுமே வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டில் அக்கா மட்டும்தான் இருந்தாங்கன்னு தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க. தாத்தா பாட்டியை சமாளிக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது, நீ தயவு செஞ்சு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நைட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பயமாக இருக்குது. யார்? லக்ஷ்மிக்கு. நீ சும்மா பண்ணுன்னு சொல்கிறடி, அது வந்ததுனால என்னோடய லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். எப்படி அதுலேருந்து வெளியே வந்தேங்கிறதே எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சித்தப்பிரமம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த விஷயத்த மறுபடியும் கிளறாத, நான் பரவாயில்ல கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் படுத்துடுறாங்க. அப்புறம் உன் வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது, இதுக்கப்புறம் நான் வந்து ஐடியா கொடுக்கல, நீ ஏன்டி என்னை கைவிட்டுட்ட அப்படிலாம் சொல்லாத ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு இவங்க போய் படுத்துடுறாங்க. 2 பேரும் ஒரே பெட்டில் தான் படுத்து தூங்குவாங்களாம். இப்போது அன்னைக்கு நைட்டு இப்போ தாங்க கதையே ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஒரு 1-1:30 இருக்குமாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவங்களோட வீடு ஒரு தனி வீடு. இந்த வீட்டுக்கு வெளியே கோழி ஆடுலாம் கட்டி போட்டிருப்பாங்களாம். பின்னாடி பகுதியிலையும் மாடு கட்டி போட்டிருப்பாங்களாம். இவங்க விவசாயம் பண்ணுற ஒரு ஃபேமிலி தான். இவங்களோட தாத்தாவும் அப்பாவும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு சொந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குதாங்க, விவசாய நிலம் இருக்குதான். கீழே மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, அதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குமா, காமன் டாய்லெட் ஒன்று உள்ளே இருக்குமாங்க. இதுதான் கீழே இருக்கிற அமைப்பு. இந்த கீழே இருக்கிற பெட்ரூமில் தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் படுத்து தூங்குவாங்களாம். அவங்களோட தாத்தா பாட்டி 2 பேரும் ஹால்லேயே படுத்து தூங்கிடுவாங்களாம். அப்படியே வெளியே ஸ்டெப்ஸு போகுமாங்க. இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் மேலே பால்கனியோட சேர்த்து ஒரு பெரிய ரூம் இருக்குமா. இந்த ரூமில் தான் லக்ஷ்மியும் பிரியதர்ஷினியும் படுத்து தூங்குவாங்களாம். இந்த பால்கனிங்கிறது நம்ம இந்த சென்னையிலலாம் பார்க்குற மாதிரி பால்கனி கிடையாதுங்க. ஊர் சைடு பால்கனி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ரூமோட சேர்த்து அட்டாச்சாக வெளியே வந்தால் அது கிட்டத்தட்ட ஒரு மொட்டை மாடி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அவங்க வீட்டோட அமைப்பு.
நைட்டு ஒரு 2-2:30 மணிக்கு இவங்களுக்கு முழிப்பு வந்திருக்குது பிரியதர்ஷினிக்கு. ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி தாக எடுத்திருக்குது. இப்போ தான் பிரியதர்ஷினி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அவங்க அக்கா லக்ஷ்மியை காணோம். பக்கத்தில் இல்லை. மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதாவது வெளியே அடிக்கிற காற்று, பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருக்குது. இந்த காற்றோட ஃபோர்ஸில் அவங்களோட மெயின் டோர் டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த சத்தத்தில் தான் இவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. இதுவே இப்போ தான் கவனிக்கிறாங்க பிரியதர்ஷினி. இந்த பிரியதர்ஷினி என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அந்த கதவை பிடிச்சி நிப்பாட்டிட்டு, இந்த லக்ஷ்மி எங்கே போனா மணியை பார்க்குறாங்க. 2:30 மணி ஆகுது. விடிய காலையில் 2:30 மணிக்கு லக்ஷ்மிக்கு வெளியே என்ன வேலை? கீழே அவங்க அப்பா கிட்ட போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாளா? ஒருவேளை அந்த பேய் மாதிரி நம்ம சொன்னோமே, ஐடியா கொடுத்தோமே, அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? இல்லை உண்மையாகவே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாளா? ஏன்னா அவங்க அப்பா வந்து நைட்டு தூங்குறதுக்கு 1-1:30 மணி ஆகுமா, சில டைம் 2-2:30 ஆகுமா. ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காளோன்னு சொல்லி டவுட் ஆகி கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது இந்த கோழியில் ஒரு கோழி மட்டும் கத்தவும் முடியாமல் ஒரு மாதிரி அமுக்கமாக ஒரு சவுண்டு கொடுக்குங்க. லைக் இப்போ நம்ம கத்த போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட தொண்டையை யாராச்சும் ஒருத்தவங்க கடிக்கிறாங்க, இல்லை என்னைய பிடிச்சி யாருன்னா ஒருத்தவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்கன்னா என்னால் கத்த முடியாது. ஆனால் நான் முணங்குற சவுண்டு கேட்கும் இல்லையா, அதுவே கோழியோட கழுத்தை யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி அமுக்குனாங்கன்னா அந்த கோழியோட சத்தம் எப்படி கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. கீழே நிறையா கோழிங்கெல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி அமைதியாக இருக்கவே இருக்காதுங்களாம். ஒரு மாதிரி கோழிங்களும் சரி, ஆடுங்களும் சரி, மாடுங்களும் சரி, ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குமா, எதனா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மயான அமைதிக்கு நடுவில் இந்த கோழியோட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. கீழே வந்து பார்த்தா அவங்க அக்கா லக்ஷ்மி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கோழியை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரியதர்ஷினிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏய் என்னடி பண்ணுற, அன்டைமில் கீழே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, கோழிக்கு எதனா சாப்பாடு வைக்கிறியா, அப்படின்னாலுமே எதுக்கடி கோழியை கையில் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேசுகிறது எதையுமே அவங்க அக்கா லக்ஷ்மி கவனிக்கலை. இப்போ மெதுவாக அவங்க கிட்டக்க போயிட்டு அவங்க தோள்பட்டையில் கை வைக்கும்போது பட்டக்குன்னு திரும்பி இருக்கிறாங்க. திரும்புனா அந்த கோழியை அவங்க அக்கா கடிச்சு, அந்த கோழியோட தலையே இல்லையாங்க, கோழியோட தலை கீழே கடிச்சு துப்பி இருக்கிறாங்க. கீழே கிடக்குதான். அவங்க அக்கா வாய் ஃபுல்லாக ரத்தம். அந்த கோழியை அந்த பிளட்டை குடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். யாரு? லக்ஷ்மி. பயந்து போய் அலறி அடிச்சு கத்திருக்கிறாங்க பிரியதர்ஷினி. அவங்களோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே எந்திரிச்சு வெளியே ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க லைட்டை போட்டுட்டு. அந்த லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க யாரையுமே சட்டை பண்ணாமல், அதாவது அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயப்படாமல் அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. இப்போ அவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க கத்தி. அவங்க தாத்தா உள்ள வேமா ஓடி போயிட்டு அவங்க குலசாமி திருநீரை எடுத்துகிட்டு வந்து பூசி இருக்கிறார். பூசினா அவங்க தாத்தாவை தள்ளி விடுறாங்களாம் லக்ஷ்மி. லக்ஷ்மியை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாங்க. இவங்க அப்பாவுக்கு ஒரு பயம். டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சி கையை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உள்ளே வந்துருக்குறாங்க, வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ தான் கல்யாண பேச்சு அடிபட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது ஒரு மாதம் கேப்பில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அவங்க அத்தை பையனோட. அவருக்கு எப்படி இருக்கும், அவரோட கஷ்டம் அவருக்கு. இது வெளியே தெரியக்கூடாது, வீட்டில் அதாவது வெளியே இருக்கிறவங்க யாருக்காயும் தெரிஞ்சு அந்த பொண்ணோட கல்யாணம் நின்றுங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணை உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாகவே அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிச்சிருக்குதுங்க குடும்பமே. இந்த 1/2 மணி நேரமுமே அந்த லக்ஷ்மியோட உடம்புல இருக்கிற ஆத்மா அழுதுகிட்டே தான் இருக்குதாங்க. லக்ஷ்மியோட குரல் கிடையாது. லக்ஷ்மியோட குரலோட சேர்த்து இன்னொரு பொண்ணோட குரலும் சேர்ந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏங்கி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எதனால் அழுகிறாங்க, எதுக்கு அழுகிறாங்கங்கிறது இவங்க குடும்பத்துக்கு தெரியவே இல்லை. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா அழுதுகிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அங்கனே படுத்து தூங்க வச்சுட்டாங்களாம். இவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு. காலையில் எந்திரிச்சதுமே லக்ஷ்மிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க கனவுல இதெல்லாம் கண்டதா, அதாவது கனவுல வந்துட்டு நான் வந்து ஒரு கோழியை, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, ஒரு பாட்டி ஒருத்தவங்க குச்சி வச்சுக்கிட்டு வேமா விரட்டி என்னை அடிக்கிற மாதிரியும் என்னோட முதுகுலேயே வந்து அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டி கனவுல வந்ததாகவும் அவங்க ஒரு கோழியை எடுத்து கடிச்சு தின்னதாகவும் அந்த ரத்தத்தை வந்து இவங்க மேலே துப்புனதாகவும் இவங்க கனவுல வந்ததா பதறி அடித்து எந்திரிச்சு சொல்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு இந்த கனவு வந்ததா பதறி அடித்து எந்திரிச்சு உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா சத்தியம் வாங்குறாரு பிரியதர்ஷினி கிட்ட, அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே, இப்போ இங்கே வீட்டில் நடந்த விஷயம், நேற்று நைட்டு நடந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலயமா ஒரு கோடாங்கியை வீட்டுக்கே கூப்பிட்டு வரேன். தயவு செஞ்சு இந்த விஷயம் வெளியே தெரியாத மாதிரி மட்டும் பார்த்துக்கம்மா. பிரியதர்ஷினி நீயுமே வந்து காலேஜுக்கு போகாதன்னு சொல்லிடுறாரு. பிரியதர்ஷினிக்கு என்னன்னா, அவங்க ஆளை பார்க்கணும். காலேஜுக்கு போகிறாங்களோ இல்லையோ, அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பையன்கிட்ட போயிட்டு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதனால அவங்க கோவப்படுறாங்க.
இப்போ லக்ஷ்மியை தனியாக கூப்பிட்டு வந்துட்டு, இங்கே பார், ஐடியா கொடுத்ததே நான் தான், நீ என்ன என்கிட்டயே வந்து இதை அப்ளை பண்ணுறியா, நான் கூட பயந்துட்டேன் முதல்ல, நைட் வந்து நீ அந்த ரத்தத்தை வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது தலை வேற துண்டாக கிடந்துச்சு, நீ அதை இந்த பார்த்தோன்னே எனக்கு பயம்தான் வந்துச்சு, உண்மையிலேயே உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ எப்போ அந்த குச்சி வச்சிருக்கிற பாட்டின்னு சொல்லிட்டு பழைய கதையை சொன்னையோ, அதாவது காலேஜ் நீ படிக்கும்போது ஒரு பாட்டி வந்து உன் முதுகில் அடித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டி எப்போ கனவுல வந்தாங்கன்னு சொன்னியோ அப்பயே நான் கணிச்சிட்டேன் நீ பொய் தான் சொல்கிறேன்ட்டு. சரி ஓகே, அதை என்கிட்ட சொல்லிட்டாச்சும் பண்ணு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ தான் லக்ஷ்மிக்கு இது கனவு கிடையாது, உண்மையாகவே நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க பிரியதர்ஷினி மூலமா. இப்போ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க அழுகிற அழுகையிலேயே பிரியதர்ஷினிக்கு தெரிஞ்சிருது இவ பொய் சொல்லலை, உண்மையாகவே தான் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க கனவுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவங்க அப்பாவுமே அடித்து சொல்லியிருக்கிறார், இந்த விஷயம் வந்து வெளியே தெரியக்கூடாது, அந்த பொண்ணுக்குமே தெரியாமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லி தான் அவங்க அப்பா சத்தியம் வாங்கியிருக்கிறார். இப்போ பிரியதர்ஷினியே தெரியாதனமாக வாயை விட்டு அவங்க அக்கா ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. பிரியதர்ஷினி போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்டு தயவு செஞ்சு அப்பா கிட்டேயோ வேறு யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு காலில் விழுகாத குறையாக கெஞ்சிருக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பா சொன்ன மாதிரியே வெளியூர்லேருந்து ஒரு கோடாங்கியே கூட்டு வராரு. கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேய் ஓட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவர் வீட்டுக்கு வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு சும்மா பேசுகிற மாதிரி வந்துட்டு பத்திரிக்கை வைக்க போகிற மாதிரி வெளியே போகிற மாதிரி இவங்க இப்படியே நிறைய நாடகம்லாம் பண்ணி தான் அந்த கோடாங்கியை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த ஒரு வாரம் அவரோட இடத்துக்கு, வேற ஒரு ஊரில் இருக்கிறார் இல்லையா, அவரோட இடத்துக்கே கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா தான் லக்ஷ்மி நார்மல் ஸ்டேஜுக்கே வராங்க. இந்த 2 வாரமுமே நைட்டு அலறி அடித்து எந்திரிக்கிறது, அழுகிறது, டபுள் வாய்ஸில் பேசுறது, வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கால்லையும் கையிலையும் சங்கிலிலாம் மாட்டி வச்சுருந்துருக்குறாங்க வீட்டில். இது வெளியே யாருக்குமே தெரியாதான். ஒரு வழியாக கல்யாண நாளும் வருது, கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. எல்லாத்தையும் மறைச்சி அந்த பையனுக்கு, கிருஷ்ணாவுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாரு லக்ஷ்மியோட அப்பா. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம், லக்ஷ்மியோட அம்மா எப்பயுமே அவங்க கூட தான் இருப்பாங்களாம். கல்யாணமாகி 6 மாதத்துக்கு அவங்களோட வீட்டிலேயே போய் தான் இருந்திருக்கிறாங்க. என்னதான் பக்கத்து அதாவது கொஞ்சம் தள்ளி தான் ஊர் இருக்குது அப்படின்னாலுமே அங்கேயே போய் இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எங்கே மறுபடியும் பேய் பிடிச்சிருமோ, இல்லை எதனா மறுபடியும் அமானுஷமாக எதனா பிஹேவ் பண்ணால், மாப்பிள்ளை வீட்டில் எதனா 2 அக்கா இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இருக்குது, இவங்கெல்லாம் வந்து எதனா நினச்சிப்பாங்களோ. ஏன்னா அவங்க வீட்டில் தங்கச்சிக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளையோட வீட்டில் கிருஷ்ணாவோட தங்கச்சிக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை. அக்காக்கள் 2 பேருக்கு கல்யாணமாகி ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. தனி கொடுத்தனம் போல் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் 2 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளுக்கு நாள் சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இவங்க அம்மா அங்கே போய் இருந்தப்போ பயந்தது பேய்க்கு, ஆனால் பேயை விட பயங்கரமான ஜென்மங்கள் அந்த வீட்டில் இருந்திருக்குதுங்க. மாப்பிள்ளையோட அக்காக்கள் 2 பேர், இதுங்க 2 பேரும் படுத்தின பாடுக்கு வேற ஒருத்தவங்களாக இருந்தால் இந்த என்னைக்கோ டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களாங்க. ஆனால் இந்த லக்ஷ்மிங்கிறவங்க ரொம்ப பொறுத்துக்கிட்டு, ஏன்னா கிருஷ்ணா நல்லவர், அவரை விட்டுறக்கூடாதுங்கிற பட்சத்தில் அவர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கிறாங்க ஒரு நாள், ஏங்க நம்ம இந்த மாதிரி தனி கொடுத்தனம் போயிடலாமா, எங்கள் ஊரில் எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் சொந்த இடம் இருக்குது, அங்கே ஒரு வீடு கட்டிடலாமா, அது என் பேரில் தான் இருக்குது, அங்கே வந்து நம்ம வீடு கட்டலாமான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பார், உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார், உடனே நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன், உனக்கு இங்கே எதனா குறை இருக்கா, தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வர ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையாகவும் மாற ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு வருஷத்தில் லக்ஷ்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. 3 மாதம். அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஒரு 7-7:30 மணி இருக்குமாங்க, பிரியதர்ஷினி வீட்டுக்கு கால் வருது. சண்டே, இந்த சம்பவம் நடந்தது சண்டே. காலையில் ஒரு கால் வருது. அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே போயிட்டு சொல்கிறாங்க ஒரு விஷயத்த. இவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பிரியதர்ஷினி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி லக்ஷ்மியோட வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு, இந்த கால் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முந்தின நாள் நைட்டு லக்ஷ்மியும் அவங்களோட கணவர் கிருஷ்ணாவும் படுத்திருக்கும் போது லக்ஷ்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு. நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணா திடீர்னு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு வீட்டில். அவர் கத்துல எல்லாருமே வந்திருக்கிறாங்க. லக்ஷ்மியை அடின்னு அடிச்சிருக்கிறாரு, பெல்ட் எடுத்து அடின்னு அடிச்சிருக்கிறாரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் கால் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணாவோட முகத்தில் தலகாணியை எடுத்து அமுக்கியிருக்கிறாங்க. யார்? லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு கிருஷ்ணா மேலே அன்பு அதிகம், அவர் நல்லவர். அவர் மேலே இவங்க எதுக்காக தலகாணியை எடுத்து அமுக்கணும், மூக்கில் வச்சு அமுக்கணும்? ஜஸ்ட் மிஸ் ஆங்க. ஒரு 2 நிமிஷம் லேட்டாக எந்திரிச்சிருந்தாருனா, சுயநினைவுக்கு வந்திருந்தாருனா கிருஷ்ணாவை உயிரோடையே பார்த்துருக்க முடியாதான். செம்ம அடி அடிச்சிருக்கிறார் இவங்களை போட்டு லக்ஷ்மியை.
அதுக்கப்புறமா அவரே வந்து சாரி கேட்டு மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை விடுறேன், இவளை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் அவள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அவங்க அப்பா லக்ஷ்மியோட அப்பா வந்து மாப்பிள்ளையோட காலில் விழுந்து, மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி என் பொண்ணு பிஹேவ் பண்ணவே மாட்டா, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நான் வேணா எதனா கோடாங்கி ஈடாங்கி கூட்டு வந்து மந்திரிச்சு விட்றேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க அவள் வந்து என் மேலே ஏதோ ஒரு வெறுப்பில் இருக்கிறா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவர் வேற மாதிரி கொண்டு போயிருக்கிறார் சந்தேகத்தின் அடிப்படையில். இப்போ இவரால் சொல்லவும் முடியலை, ஆல்ரெடி தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பேய் பிடிச்சதுக்கு நான் வந்து ஓட்டுனேன், அதுக்கு அது தெரியாமல் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியலை. அதே நேரத்தில் பொண்ணை விட்டு கொடுக்கவும் இல்லை அந்த இடத்துல. இப்போ கூட்டுட்டு வந்துட்டாருன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக கூட மாறலாம். ஆனால் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தை அப்படி பண்ண விடாதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மையும் சேர்த்து வச்சுருன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்தனே வந்துடுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பித்து பிடிச்சி போய் உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க அந்த வீட்டில். அந்த வீட்டை விட்டு நகரலையாம் லக்ஷ்மியோட அப்பா அம்மா 2 பேருமே. ஒரு வழியாக கிருஷ்ணாவை காம் டவுன் பண்ணி அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது மாப்பிள்ள, என்னோட பிரியதர்ஷினி, அதாவது அவங்களோட 2வது பொண்ணு, இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அந்த வீட்டிலே விட்டுட்டு போகிறேன், அவங்க கூட இருந்து பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருங்க, அவங்க 3 பேரும் ஒரு ரூமில் இருந்துப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 மாதம் போகட்டும், எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. எதனா காற்று கருப்பு பட்டிருக்கலாம், மாசமாக இருக்கிற பிள்ளை இல்லையா, அதனாலன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாருங்க. பிரியதர்ஷினியும் அவங்க அம்மாவும் லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கும்போது, இந்த மாப்பிள்ளையோட அக்காக்காரிங்க இருக்கிறாளுங்க பார்த்தீங்களா 2 பேர், நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாளுங்க. எத்தனை பேருக்கு நான் வாங்குறது மீன், எத்தனை பேருக்கு வாங்குறது நான் கறி, எல்லாம் வந்துடுறாங்க கிளம்பிக்கிட்டு அங்கேருந்து. சும்மா என்ன நாங்கள் என்ன வேலைக்காரிங்களா எல்லாருக்கும் ஆக்கி போடுறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பம்பளுத்து இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க அம்மாவும் பிரியதர்ஷினியும் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. பிரியதர்ஷினி கொஞ்சம் போல்டான பொண்ணுங்க, லக்ஷ்மி வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் அவங்க அம்மா மாதிரி, இந்த பிரியதர்ஷினிங்கிறவங்க அவங்க அப்பா மாதிரி, எதுனாலும் மூஞ்சிக்கு நேரம் கேட்டுட்டு விட்டுற ஒரு கேரக்டருங்க. அப்படி தான் மாப்பிள்ளையோட அந்த 2 அக்காக்காரிங்களையுமே பிடிச்சி திட்டி விட்டுருக்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி, ஆனால் இப்போ தான் லைவாக பார்க்குறேன், இந்த மாதிரி வேலைலாம் எங்கள் அக்கா கிட்ட வச்சுக்காதீங்க, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரி ஆயிரும், நீங்களும் பொண்ணுங்க தானே, இதுவே கல்யாணமாகி நீ உன்னோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தனா அங்கே உன் மாமியாக்காரியோ இல்லை அங்கே உன் குழந்தையாலோ இந்த மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி தானே இந்த பொண்ணுக்கும் இருக்கும், எல்லாரையும் பொண்ணா பாரு, நீ ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பேசுனது பெரிய ஒரு பூகம்பத்தையே கிளப்பி விட்டுருக்குதுங்க அவங்களோட வீட்டில். பிரியதர்ஷினி பண்ணது தப்பு கிடையாது, அவங்க நியாயமான கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க, அசிங்கமாகவும் திட்டலை யாரையும். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்குதுங்க அவங்க பேசின அந்த விஷயம். இப்போது மறுபடியும் பிரியதர்ஷினியோட அப்பாவை வர வச்சு இவங்க கிருஷ்ணா அவங்க வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி, இந்த பொண்ணு பிரியதர்ஷினியை வந்து அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டு, அவங்க அம்மாவையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு, நானே என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறார். அவருக்குமே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸாங்க. கிருஷ்ணா அவங்களோட ஊர்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, மதுரை வரைக்கும் போயிட்டு ஜாப்க்கு போயிட்டு செம்ம டயர்டில் தான் வீட்டுக்கே வருவார். இதுக்கு நடுவில் இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுங்கெல்லாம் பண்ணுற அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயம் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் வந்து லக்ஷ்மி சொன்ன மாதிரி தனி கொடுத்தனம் போயிடக்கூடாது, பேசாமல் நாளைக்கு தனி கொடுத்தனம் போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க அக்காக்கள் 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கிறேன், எனக்கு வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் தனி கொடுத்தனம் போயிடுறேன், அதுக்கப்புறமா கூட குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வரேன்னு சொல்ல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னடா அவ பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டியா, உன்னை இப்படி வளைச்சி போடுறதுக்கு தானே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாளுன்னு சொல்லிட்டு புறணி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் மறுபடியும் இவங்ககிட்ட பேசியே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நைட்டு போய் படுத்து தூங்கிட்டாராங்க. நைட்டு கிருஷ்ணா அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்டையும் தங்கச்சிங்க கிட்டையும் பேசுகிறத லக்ஷ்மி அவங்களோட ரூம்லேருந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா வயிற்றில் குழந்தை வந்ததுக்கப்புறமா தன்னோட கணவர் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, பரவாயில்ல நமக்காண்டி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷங்க. நைட்டு தூங்கும் போதுமே சந்தோஷத்தோடு தான் தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது கிருஷ்ணா அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கிறாருங்க. நைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ கெட்டவராக மாறி இருக்கிறாரு. காலையில் என்ன தனி கொடுத்தனம் கேட்குதா உனக்கு, ஏன்னா காலையில் போய் காஃபி கொடுத்தது அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க லக்ஷ்மி இந்த விஷயம் சம்மந்தமாக. எங்கள் அப்பா கிட்ட பேசவா, இந்த மாதிரி இடம் வந்து என்னன்னு சொல்லவா, கட்டுறதுக்குமே அவரே ஹெல்ப் பண்ணுவாருங்கன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்போது நைட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தது ஒட்டு கேட்டியா, இதுதான் உன்னோட எண்ணமா, என்னை என் குடும்பத்துலேருந்து பிரிக்கணும் அதானு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை பெருசாகி கை மட்டும்தான் வைக்கலையாங்க, மற்றபடி அசிங்கமாக திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஈவினிங்காக ஒரு 6-6:30 மணிக்கு கிருஷ்ணா அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. வீட்டில் லக்ஷ்மி இல்லை, அவங்க கிளம்பி அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அதாவது பிரியதர்ஷினி அவங்களோட சொந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. என்னாச்சு எதனால் அவள் வீட்டை விட்டு போனான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அக்காக்காரிங்க 2 பேரும் தங்கச்சிங்களும் சேர்ந்து என்னென்னமோ கதை கட்டி இருக்கிறாங்க. இல்லை அவளுக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நாங்கள் எது சொன்னாலும் தப்பாக தான் படுது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. இப்போது இந்த வீட்டில் அவங்க இல்லை,
அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. கிருஷ்ணா ஃபோன் போட்டு பேசுகிறாருங்க அவங்களோட மாமனாருக்கு. என்ன பிரச்சனை, எதனால் அவங்க பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டு அங்கே போச்சு? பா எனக்கு தெரிலப்பா, ஆனால் எனக்கு என்னமோ தப்பாக படுது. அங்கே இருக்கிறத விட இங்கே ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த பொண்ணு இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. என்னென்னமோ சொல்கிறாப்புல, உன்னோட அக்காக்களும் தங்கச்சி உங்கள் அம்மாலாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கண்ணு மூக்கு காது வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இது சரியாக படலன்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்துட்டான்னு சொல்ல, இவரும் சரி ஓகே ஒரு மாதம் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுறாரு. லக்ஷ்மி என்னைக்கு அவங்களோட புகுந்த வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு இருந்தே ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கிறாங்க. லைக் ஒரு பைத்தியம் எப்படி பிஹேவ் பண்ணும் வீட்டில், அந்த மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே ஹர்ட் பண்ணிப்பாங்களாம். நகத்தை வச்சு கிழிச்சிக்கிறது, செவத்தில் கீறிக்கிறது, பக்கத்தில் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க முடியை பிடிச்சி இழுக்கிறது, அவங்கள ஹர்ட் பண்ணுறது, எங்கேயாச்சும் எந்திரிச்சு ஓடுறது, கத்துறது, அழுகிறது, இப்படியே பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு 4.5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. வயிற்றுல குழந்தையோட தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு கோடாங்கியை கூட்டு வந்து ஓட்டுனார் இல்லையா, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஊரில் இல்லை, வெளியூருக்கு போயிருக்கிறாரு. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில்களுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வராங்க. முருகன் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கிணறு, இந்த முந்திரி கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் கிணத்துல தண்ணி எடுத்து அவங்க தலையில் ஊற்றி எதுவுமே சரியாகலையாங்க. லக்ஷ்மிக்கு ஒரு பக்கம் அமானுஷமாக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி பிரியதர்ஷினிக்கு ஒரு பெரிய அடி விழுகுதுங்க. என்னன்னா, அன்னைக்கு காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு அவங்களோட காலேஜுக்கு பிரியதர்ஷினி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது லக்ஷ்மி உட்கார்ந்து அழுதுகிட்டே பிரியதர்ஷினியை பார்த்துருக்குறாங்க. பிரியதர்ஷினிக்கு ஒன்றுமே புரியலை, எதனால் அழுதுகிட்டே நம்ம அக்கா பார்க்கணும், அதுவும் அவங்க பார்வையே இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு காலேஜுக்கு கிளம்பும்போது பிரியதர்ஷினிக்கு ஒரு கால் வருதுங்க. வீட்டில் வெளியே போய் சைக்கிளை எடுக்க போனவங்க உள்ளே கால் வருதுன்னு சொல்லிட்டு வெம்மா ஓடி வந்து அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க லவ் பண்ண பையன் சுரேஷுங்கிற பையன் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். அந்த பையன் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரில் தான் பைபாஸில் அந்த காலேஜுக்கு வருவானாம். அப்படி வரும்போது அன்னைக்கு காலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. ஒரு பால் வண்டியில் இடித்து கீழே விழுந்து ஸ்பாட் அவுட்டு அந்த பையன். இந்த நியூஸ் கேட்டவுடனே இந்த பொண்ணு ஃபோனை கீழே போட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் பிரியதர்ஷினியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க ஒரு பையனை லவ் பண்ணாங்கங்கிற விஷயமே தெரியும். அந்த பையன் இறந்ததை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ பிரியதர்ஷினியுமே அடுத்த 1 வாரத்துக்கு காலேஜுக்கு போகலை, வீட்டிலே தான் இருந்திருக்கிறாங்க. அழுதுகிட்டே முடங்கி போய் கிடந்திருக்கிறாங்க. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிறாங்க. இவங்களோட தாத்தா பாட்டி 2 பேருமே அவங்கவுங்க குலதெய்வத்து கோயிலுக்கு வேறு கோயில்களுக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க வேறு கோயிலுங்களுக்கு. அடுத்த 2 நாளில் கோடாங்கி ஊருக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறாரு. யார்? லக்ஷ்மி அப்பா கிட்ட. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருதுங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் வந்தார்னா இவரோட வீட்டில் எல்லாமே தலைகீழ மாறிடும், எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருவாருங்கிறது அவருக்கே தெரியும். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் ஒரு 10-10:30 மணி இருக்குமாங்க. லக்ஷ்மியோட அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் இல்லை. பிரியதர்ஷினியும் லக்ஷ்மியும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. பிரியதர்ஷினி அவங்களாவே இல்லை, ஒரு மாதிரி உடஞ்சி போய் தான் இருக்கிறாங்க. ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது லக்ஷ்மி ரொம்ப நேரமாக சவுண்டு விடாமையே இருக்கிறாங்க. அழுகலை, கத்தலை, எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் இருக்குது. பிரியதர்ஷினிக்கு லைட்டாக அவங்க அக்கா ஞாபகம் வந்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போயிட்டு அவங்களோட ரூமில் பார்க்குறாங்க. அதாவது கீழே அவங்க அப்பா அம்மா ரூமில் பார்க்குறாங்க. அவங்க அக்கா மெயின் டோரை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி கதவை திறக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி கூப்பிடும்போது ரெஸ்பான்ஸே கிடையாது. பயம் கொடுத்துருக்குது. ரொம்ப நேரம் போட்டு உடனே உடச்சிருக்கிறாங்க. இப்போ கதவு ஓப்பன் ஆகவே இல்லை. பேக் சைடில் போயிட்டு அவங்களோட விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அக்கா லக்ஷ்மி தூக்கில் தொங்கியிருக்கிறாங்க. சூசைட் பண்ணிட்டாங்க. வயிற்றுல 4.5 மாத குழந்தையோட அவங்க அக்கா லக்ஷ்மி தூக்கில் தொங்கியிருக்கிறாங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வெளியே வந்து ரொம்ப கொடூரமான முறையில் இறந்துருக்கிறாங்க. பிரியதர்ஷினியால் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியவே வர முடியாங்க. உயிருக்குயிராக நேசித்த ஒரு அக்கானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் அவங்களோட குழந்தையாளுங்க கிட்டலாம் போயிட்டு நாத்தனார்கிட்டலாம் போயிட்டு சண்டை போட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இப்போது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட வீட்டுக்காரரு, அதாவது கிருஷ்ணா, அவங்களோட அக்காக்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இந்த சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு 2-3 மாதம் போகுது. இவங்களோட வீட்டில் வயசானவங்கலாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா இறந்துட்டா, தங்கச்சி பிரியதர்ஷினி இருக்கிறா, கிருஷ்ணாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதாவது அக்காவோட வீட்டுக்காரருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு அவங்க அப்பாவுக்குமே சம்மதம் தான். ஆனால் மாப்பிள்ளைக்கு சம்மதமானு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ரொம்ப யோசிக்கிறாரு.
யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்களோட அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏன்டா ஆல்ரெடி ஒருத்தவன் அந்த வீட்டிலேருந்து வந்து படுத்துகிற பாடு பத்தாதா, இப்போ மறுபடியும் வந்துட்டு நீ இது பண்ண போறியா, கொஞ்ச நாள் போகட்டும், நாங்களாக பார்த்து சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை பார்த்து போயிட்டே இருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் கிருஷ்ணாவுக்கு லக்ஷ்மியை ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மிக்கு இவங்க பிரியதர்ஷினியை ரொம்ப பிடிக்கும். பிரியதர்ஷினியோட லவ் மேட்ரு கிருஷ்ணாவுக்கு தெரியும். அவங்களுமே ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்காங்கங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ பிரியதர்ஷினியை வெளியே ஒரு கோயிலில் வச்சு மீட் பண்ணுறாரு கிருஷ்ணா. இது பிரியதர்ஷினியோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, கிருஷ்ணாவோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமா, உங்கள் அக்கா வந்து உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருப்பா, நாங்கள் என்ன தான் எங்களுக்குள்ளே சண்டை போட்டாலும் எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நான் அப்போவே அவள் பேச்சை கேட்டு தனி கொடுத்துன்னு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதோ என்னவோ, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, உங்கள் அக்கா இறந்ததுக்கு நானும் ஒரு காரணமாக தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. இவங்களும் அழுதுகிட்டு, நீங்களாம் காரணம் இல்லை, நானுமே ஒரு காரணம் தான், அவள் இறக்கும் போது அந்த வீட்டில் நானும் தான் இருந்தேன், நான் நினச்சிருந்தா அவள் இறக்காமல் காப்பாற்றிருக்கலாம், நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தனால தான் அவள் இறந்துட்டா, என் கண்ணு முன்னாடி தான் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் சம்மதமும் தெரிவிக்கிறாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பிரியதர்ஷினி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாரு. பிரியதர்ஷினியோட வீட்டில் எல்லாமே ஓகே, ஆனால் கிருஷ்ணாவோட வீட்டில் மறுபடியும் பூகம்பம் வெடிக்குதுங்க, நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ வெளியே போயிரு, அப்படியே இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க தங்கச்சிங்க, அக்காலாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறாளுங்க. இருந்தாலும் பிரியதர்ஷினியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மாப்பிள்ளைக்கு ஓகேனா நான் வந்து தனியாக அவங்க அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே அவளோட இடத்துல ஒரு வீடு கட்டியே கொடுத்துட்றேம்மா, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆயிருங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. பிரியதர்ஷினி அவங்களோட ரூமில், அதாவது மேலே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ரொம்ப நேரமாகவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிக்குது. இவங்க வீட்டில் ஏசிலாம் கிடையாது, ஃபேன் மட்டும்தான். ஃபேன் ஆஃபில் இருக்குது. ஸ்வெட்டிங் ஆகி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மேலே அவங்களோட அக்கா லக்ஷ்மி தூக்கில் தொங்கிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடியே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது, இவங்களோட ரூம் டோரும் க்ளோஸில் இருக்குது, விண்டோ மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. வெளியே இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு அவங்க அக்காவோட ஃபேஸில் ஒரு மாதிரி கண்ணுலாம் பிதுங்கி வெளியே வந்து நாக்கெலாம் தொங்கிக்கிட்டு இவங்க முன்னாடி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அவங்களுக்கு கீழே, அதாவது மாசமாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே பிளட்டு ஃபுல்லாக பிளட்டாங்க லீக் ஆகி இவங்க மேலே சொட்டிக்கிட்டு இருக்குதான். எப்படிங்க இருக்கும்? பிரியதர்ஷினிக்கு ஒரு மாதிரி பதறி அடித்து கத்தி இருக்கிறாங்க பயந்து போய். அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிட்டு வெளியே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது மெயின் டோரை போட்டு தட்டிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா வெளியே இருந்து. ஆனால் இந்த பொண்ணால எந்திரிக்க முடியல. இன்னுமே அவங்க அக்காவோட விஷுவல் இவங்க கண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. என்ன பண்றதுனே தெரியாம அலறி அடிச்சு கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தைரியம் வந்து வேமா ஓடி போயிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அப்பா அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுது இருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவரு உள்ள வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. இப்போ பிரியதர்ஷினிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அப்பா சத்தியத்துக்கேன்னு சொல்றேன்ப்பா, நான் அக்காவோட ஆத்மாவை பார்த்தேன், மேலே தொங்கிட்டு இருந்தா, தூக்கில் தொங்கிக்கிட்டு மேலெல்லாம் ஒரு மாதிரி ரத்தமாக வந்துட்டு இருந்துச்சுப்பா, அவள் என்னை பயமுறுத்துறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னம்மா இது, இருமா நான் கோடாங்கியை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோடாங்கியை வீட்டுக்கு வர வச்சு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்க. என்னன்னா, இவங்க அக்காவுக்கு இவங்க கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. அதை தடுக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதை எப்படி இவங்கக்கிட்ட அவங்க கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி கன்வே பண்ணியிருக்கிறாங்க. என்ன விஷயம்னா, லக்ஷ்மி இறந்து போனதுக்கு காரணமே கிருஷ்ணா வீட்டாளுங்க தான். கிருஷ்ணாவோட வீட்டாளுங்க, அவங்களோட அக்காக்கள் 2 பேர், தங்கச்சி, அவங்க அம்மா, இவங்க 4 பேருமே உடந்த. கிருஷ்ணாவோட அக்கா 2 பேருக்குமே கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை வயிற்றுல. அது போக அவங்களோட புருஷனுங்க 2 பேரும் என்னதான் இங்கே வீட்டோட மாப்பிள்ளையா வந்து இருந்தாலுமே அவங்க ஓவரா திமிரா பண்ணிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இவங்களை வந்து நல்லா சந்தோஷமா பார்த்துக்க மாட்டாங்களாம். அது மாதிரி தான் கிருஷ்ணாவோட அப்பா கிருஷ்ணாவோட அம்மாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாராம். கிருஷ்ணா மட்டும் இந்த குடும்பத்தில் எக்ஸப்ஷன். அவரோட பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிறது, இவங்க 2 பேரும் அந்யூன்யமாக சந்தோஷமாக இருக்கிறது, இவங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்தில் குழந்தை உண்டானது, இது எதையுமே அவங்க வீட்டாளர்களால் பொறுத்துக்க முடியலை. அவங்க தான் சுடுகாட்டில் இருந்து ஏதோ ஒரு மையை எடுத்துகிட்டு வந்து இந்த காட்டேரி அம்மனையும் வழிபட்டு இந்த குழந்தைய பலி கொடுக்குறதா, இந்த வம்சத்தில் வர குழந்தைய நான் பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து லக்ஷ்மியை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வனை செஞ்சு அவங்களாவே இருக்க விடாமல் இவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரிஞ்சு இந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததுக்கு காரணமே முழுக்க மாப்பிள்ளை வீட்டாளுங்க தான். இது கிருஷ்ணாக்கே தெரியாது. கிருஷ்ணா நல்லவர், ஆனால் அவங்க குடும்பம் நல்லது கிடையாது. இதை போய் கிருஷ்ணா கிட்ட சொன்னால் ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார் கண்டிப்பாக.
தெரிஞ்சோ தெரியாமலோ கிருஷ்ணாவோட வீட்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. யாரு? லக்ஷ்மி. இது போக லக்ஷ்மி முதல்ல இந்த கல்யாண பேச்செல்லாம் அடிபட்டு அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு காரணமுமே அவங்க அக்கா தங்கச்சிங்க தானாங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணோட ரூம்ல கட்டிலுக்கு அடியில ஒரு விஷயத்த வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த எலும்பு கூடுலேயே செஞ்சு அந்த எலும்பு கூடுல ஒரு பீஸ் எடுத்து, இந்த முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக ரத்தத்தால் நனைச்சி இந்த கருப்பு மையின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இதில் பண்ணுறதான், அந்த மையை வச்சு ஃபுல்லாக அதை மந்திரிச்சு இந்த பொண்ணோட முடியை எடுத்து அதில் சுற்றி அவங்க வீட்டில் அந்த பொண்ணு தூங்குற கட்டில் கடியில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு வாரம் அவங்க கட்டில் கடியில் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு சமமாக. அதாவது அந்த பொண்ணு அவங்களாவே இருக்க மாட்டாங்களாம், ஒரு மாதிரி பித்து பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்களாம். அதுதான் அவங்களுக்கு நடந்திருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோடாங்கியெல்லாம் கூட்டு வந்து அவங்க அப்பா சரி பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ மறுபடியும் அவங்களோட குடும்பத்துக்கு பிரியதர்ஷினி போய் மாட்டிடக்கூடாதுங்கிற பட்சத்தில் தான் இந்த லக்ஷ்மி வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த கிருஷ்ணாக்காக மட்டும்தான், அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் அந்த குடும்பத்தையே விட்டுருக்கிறாரு லக்ஷ்மியோட அப்பா. இல்லைனா வேற மாதிரி ஆயிருக்குமா. ஏன்னா தன்னோட பொண்ணை இந்த மாதிரி பண்ணவங்கள எப்படி ஒரு தகப்பனால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, பிரியதர்ஷினியுமே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வீட்லேயுமே மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, 2 அக்கா ஒரு தங்கச்சி. இவங்க நல்லா இருந்துருவாங்களா இதுக்கப்புறம்? அவங்க நம்ம கண்ணு முன்னாடி அழியிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுறாங்க. கிருஷ்ணாவை கூப்பிட்டு பர்சனலாக இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லாமல், எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க, எனக்கு உங்களை வந்து பிடிக்கலை. ஏம்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே எல்லாத்தையுமே பண்ணேன். இல்லை இப்போ பிடிக்கலை, வந்தால் தனி கொடுத்தனமாக வரணும், உங்களோட குடும்பத்தை எல்லாரையும் மொத்தமாக விட்டுட்டு வர முடியுமா? முடியாது, அப்போ என்னை ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இதோட கிருஷ்ணாவோட சாப்டர் க்ளோஸுங்க. பிரியதர்ஷினிக்கு அடுத்து சென்னையிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வரன் வருது. இவங்களோட சொந்தக்காரங்களே ஒருத்தர் தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பிரியதர்ஷினிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. என்னன்னா, கிருஷ்ணாவுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருந்திருக்கிறாங்க. அத்தை பொண்ணுக்கிட்ட இவங்க எல்லாரும், இந்த அக்காக்கள் 2 பேரும் வாக்கு கொடுத்து வச்சிருக்கிறாளுங்க. நாங்கள் வந்து உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்து வச்சிருக்கிறாளுங்க. அதுக்காக தான் இந்த பொண்ணை கொன்று, இந்த பொண்ணு இல்லைன்னா எப்படினாலும் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், அப்போ அந்த அத்தை பொண்ணை வந்து இவனோட வாழ்க்கையில் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே லேட்டராக தான் தெரிய வருது. இருந்தாலும் அவங்க வீட்டில் இப்போ வரைக்குமே அவங்க அக்காக்கள் 2 பேருக்கும் குழந்தை கிடையாதாங்க. தங்கச்சிக்கும் கல்யாணமே ஆகலையாம் இப்போ வரைக்கும். ஒரு சாபக்கேடு மாதிரி போயிட்டு இருக்குதான். ஆனால் கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவருக்கும் குழந்தை கிடையாது. ஸோ இதோட பிரியதர்ஷினி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் உங்ககிட்ட அப்படியே என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு, ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த அக்கா தங்கச்சிக்காரிங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, அதுவும் ஒரு பொண்ணு தான். அம்மாக்களையுமே சொல்கிறேன், அதாவது என் புருஷன் வந்து என்னை அடிக்கிறான், என்னை கொடுமைப்படுத்துகிறான், எனக்கு வந்துட்டு நிம்மதி கிடையாது, என்னை வந்து ஒரு மாதிரி அடிமை மாதிரி ஸ்லேவ் மாதிரி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத பெத்த பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பீங்க. வளர்க்கும் போது அந்த பையனோட மனசில் என்ன ஊறுனா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி பெரிய ஆளாக வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வர பொண்டாட்டி வந்து அப்பாவை மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவளை தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும்லாம் அவசியம் கிடையாது, அவளை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி உங்களோட பையன் பண்ணும்போது அதை பார்த்தே உங்களுக்கு பொறாமை வருதுன்னா, நீங்களாம் என்ன அம்மா, நீங்களாம் என்ன அக்காக்காரிங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க இதுலேருந்து. ஒருத்தவன் நல்லவனாக இருந்தாலும் அவனை கெட்டவங்கிறாங்க, ஒருத்தனை கெட்டவனாக இருந்தாலும் அவனை கெட்டவங்கிறாங்க. ஒரு பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதுவே உங்கள் பொண்ணு கல்யாணமாகி வேறு இடத்துல போயிட்டு சந்தோஷமாக இல்லைனா மட்டும் நீங்கள் தூக்கிக்கிட்டு வரீங்க. என்னடா உங்களோட கான்செப்ட்டு? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரியில் இந்த ஹாரராக பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்திருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரி எனக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் உங்களோட லைஃபுக்கும் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்டு உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நாத்தனார்கள் தொல்லை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மண்டையோட ஒரு கொட்டிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. இந்த ஜென்மங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல நம்மளோட ஸ்டோரி எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபையோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய் பாய். எப்பேற்பட்ட ரூமை எப்படி மாற்றி வச்சுருக்கிறா பார்த்தீங்களா? துணியெல்லாம் காய போட்டு இந்தா வரேன். ஹலோ,
எஸ்கியூஸ் மீ, எஸ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டெவில்ஸ் கிச்சன் ரூமை? நான் என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணி வைக்கல? துணிக்காய போடுற இடமா அது? ஒருத்தன் வருவானே காலங்காத்தால வந்து இது எடுப்பானே ஸ்டோரி எடுப்பானேங்கிற ஒரு இது இல்லை. இதில் அங்கே பாருங்க, கேமரா ஸ்டாண்டில் ஒன்று, மைக் ஸ்டாண்டில் ஒன்று, உட்கார்ற இடத்துல ஒன்று. இப்போ தான் தெரியுது ஏன் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து உட்காரும்போது ஈரமாக இருக்குன்னு. அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ.